இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று நமது தாய் திரு அவையானது திரு வழிபாட்டின் தொடக்க நாளாகிய திருவருகை காலத்தை சிறப்பித்து மகிழ்ந்திருக்கின்றது. இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் பல விதங்களில் நம்மை தயாரிக்கிறோம். நாம் பணிபுரியும் இடத்திற்கு செல்லும் முன் நம்மை தயாரிக்கும் விதம், மாணவர்கள் தேர்வுக்காக தங்களை தயாரிக்கும் விதம், இப்படி பல வகையான தயாரிப்புகளை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். சிறப்பாக இன்றைய நாளிலே கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் எப்படி நம்மை தயார் செய்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரின் வருகைக்காக தயாரிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அவரின் வருகைக்காக காத்திருப்பதையும் நம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மனித வாழ்க்கையில் காத்திருப்பது சில நேரம் சோர்வை தரலாம். ஆனால் நாம் கடவுளுக்காக காத்திருப்பது என்பது நமது நம்பிக்கையை புதுப்பிக்கிறது. அதே சமயத்தில் கடவுளுக்காக காத்திருக்கும் காத்திருப்பு ஓர் ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறது என்றே சொல்ல வேண்டும். பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் எத்தனை ஆண்டுகள் மெசியாவை எதிர்பார்த்தார்கள் என்பதை நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். அவர்கள் இறப்பதற்கும் முன்கூட அந்த நம்பிக்கையை அவர்கள் விட்டுவிடவில்லை. நாமும் ஒரு வகையில் அதே பயணத்தில்தான் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவின் வருகைக்கு நமது வீடுகளை அலங்காரம் செய்வதில் இருக்கும் முனைப்பும் ஆர்வமும் நம் மனங்களை தயாரிப்பதில், இதயங்களை தூய்மை செய்வதில் இருக்கிறதா என்ற கேள்வியை நமக்குள்ளே கேட்டு பார்க்கவே இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே வெளிப்புறத்தில் இருக்கும் அலங்காரங்களை விட நமது மனதை தகுந்த விதத்தில் தயாரிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அதுவே நம்மை கிறிஸ்துவிடம் அழைத்து செல்லும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். நமது இதயங்களை தூய்மை செய்ய வேண்டும். எவ்வாறு தூய்மை செய்ய முடியும்? நம்மிடம் உள்ள கோபம், வன்மம், மன்னிக்காத தன்மை, தாழ்வு மனப்பான்மை இவற்றை களைவதன் மூலம்தான் தூய்மை செய்ய முடியும். வேண்டாதவைகள் அனைத்தையும் நம் மனதில் வைத்து கொண்டு விழாக்களை கொண்டாடுவதில் எந்தவித அர்த்தமும் இல்லை என்பதுதான் உண்மை. எனவே தேவையில்லாத காரியங்களை நம் மனதிலிருந்து அகற்றி நல்ல எண்ணங்களாலும் நல்ல குணங்களாலும் நம் மனதை நிரப்புவோம். அதுவே நமக்கு நிலையான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். ஒரு கிராமத்தில் அருள் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அந்த கிராமம் அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டதால் மாலை நேரம் வந்தால் இருட்டு முழுவதும் பரவிவிடும். வருடந்தோறும் கிறிஸ்துமஸ் வரும் காலத்தில் கிராமத்தினர் வீடுகளை அலங்கரிப்பது வழக்கம். ஆனால் அருளின் வீடு மிகவும் ஏழ்மையான வீடு. அலங்காரம் செய்ய எந்த ஒரு வசதியும் இல்லை. ஒரு வருடம் கிறிஸ்துமஸ் காலம் வந்தபோது அருளுக்கு ஓர் ஆசை இருந்தது. எங்கள் வீடும் வெளிச்சமாக இருந்தாலே போதும் என்று நினைத்தான். ஆனால் மெழுகுவர்த்தி வாங்கக்கூட அவனிடம் பணம் இல்லை. அனைவருமே அழகாக விளக்குகள் ஏற்றி அலங்கரிக்கையில் அருள் மட்டும் அமைதியாக இருந்தான். அதை கவனித்த வயதான பாட்டி ஒருவர் அவனிடம் வந்தார். கண்ணா, ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டார். அருள் மெதுவாக, எல்லோரின் வீட்டிலும் ஒளி இருக்கிறது, எங்கள் வீடு மட்டும் இருளாக இருக்கிறது என்றான். பாட்டி புன்னகைத்துவிட்டு தனது துணியில் கட்டி வைத்திருந்த ஒரு சிறிய சுடரொளி விளக்கை எடுத்து அவனிடம் கொடுத்தார். இது பெரிய அலங்காரமில்லை, ஆனால் உன் மனதுக்கு ஒளி தரும் என்று சொன்னார் அந்த பாட்டி. அருள் அதை வாங்கி தனது வீட்டின் முன்பு வைத்தான். அந்த விளக்கின் சிறு ஒளி இருளை அகற்றத் தொடங்கியது. வீடெங்கும் பரவியது. மேலும் அது அருளின் இதயத்தையும் நிறைத்தது.
அடுத்த நாள் கிராமத்தினர் அதை பார்த்தார்கள். ஆளுக்கொரு விளக்காக அருளுக்கு கொடுக்க தொடங்கினார்கள். சில நாட்களில் கிராமத்தில் அதிக அழகாக ஒளிர்ந்த வீடு அருளின் வீடாக மாறிப்போனது. கிறிஸ்து பிறக்க வரும்போது நம் வாழ்க்கையில் ஒரு சிறிய ஒளியே போதும், அவர் அதை பெரிய ஆசீர்வாதமாக மாற்றுவார் என்றார் பாட்டி. நாமும் மற்றவர்களின் வாழ்வில் ஒளியேற்ற முயல்வோம். அதுவே நம் வாழ்விற்கும் நல்வழி காட்டும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நம்மை எந்த விதத்தில் தயாரித்தோம் என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் திருப்பலிக்கு சென்று அதில் முழு தயாரிப்புடன் பங்கு கொண்டீர்களா? உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமுத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். இன்று நீங்கள் தேவனர் கருணையை உட்கொள்ள ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்று உங்களை தயார் செய்தீர்களா? பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சமில்லாமல் இராதே. ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது. இன்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஞான காரியங்களில் வளர்க்க மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பினீர்களா? நல் வாழ்க்கை வாழ பயிற்றுவிக்க பெற்ற மக்கள் தங்கள் பெற்றோரின் எளி பிறப்பை மறைத்து விடுகிறார்கள். ஓய்வு நாளாகிய இன்று உங்கள் நேரத்தை கடவுளுக்கென்று செலவிட்டீர்களா? எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள். இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். இன்று உங்கள் குடும்பத்தினரோடு உரையாட நேரம் ஒதுக்கினீர்களா? உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணுங்கள். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரியவாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது
ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என்னரன், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது சொல்லுறுதியே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் உம்மை எதுவும் அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீர் பார்ப்பீர். உம் கண்ணாலே நீரே காண்பீர். ஆண்டவரைவும் புகலிடமாய்க் கொண்டீர். உன்னதரை உம் உறைவிடமாய்க் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி தங்கள் கைகளில் அவர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தையும் விரியன் பாம்பையும் நீர் மிதித்து போடுவீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய
ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 2 முதல் 6 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 122. இறை வார்த்தைகள் 1 முதல் 2, 4 முதல் 5, 6 முதல் 7 மற்றும் 8 முதல் 9 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 5 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாகுமுக்கு சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் வீட்டில் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நானும் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார். வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன், இஸ்ரவேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலுமிருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் அனைவரும் இயேசுவின் மீது முழு நம்பிக்கை கொண்டு வாழவும் அவரின் விழுமியங்களை நமதாக்கவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து
ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறே. ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். டிசம்பர் 1. புனித எலிஜியஸ். பிரான்ஸ் நாட்டில் லிமோஜஸ் அருகிலுள்ள வில்லா பகுதியில் வாழ்ந்த எகோரியுஸ் டெரிஜியா பெற்றோருக்கு கிபி 590ஆம் ஆண்டு பிறந்தார் எலிஜியஸ். நெஸ்தீரியாவின் அரசன் 2ஆம் குளோட்டைரேவின் அரண்மனையில் நாணயம் செய்யும் பணிகளைச் செய்த எலிஜியஸ் தன் பணிகளை நேர்மையோடும் பொறுப்போடும் செய்ததால் அரசரின் அன்புக்குரியவரானார். எளிய மக்களுக்கு உதவிகள் செய்து அவர்களின் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக உழைத்த எலிஜியஸ் மூர் இனத்தவர்களால் பிடிக்கப்பட்ட அடிமைகளின் விடுதலைக்காக பாடுபட்டார். புனித கொலும்பானோஸ் அறிமுகம் செய்த அயர்லாந்து துறவுமட விதிமுறைகளை தன் நண்பர் டாடோ என்பவருடன் இணைந்து பின்பற்றி வாழ்ந்த எலிஜியஸ் பல்வேறு ஆலயங்களையும் துறவு மடங்களையும் கட்டி எழுப்பினார். தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைப்பணிகளைச் செய்ய விரும்பிய எலிஜியஸ் குருத்துவ பயிற்சி பெற்று அருட்தந்தையாக அருட்பொழிவு பெற்றார். ஆண்டவரின் பணிகளை ஆர்வத்தோடு செய்த அருட்தந்தை எலிஜியஸ் கிபி 640ஆம் ஆண்டு மே 13ஆம் நாள் நோயன் தோர்னாய் மறைமாவட்ட ஆயராக திருப்பொழிவு செய்யப்பட்டார். தன் மறைமாவட்டத்தில் இரு பாலருக்கும் துறவு மடங்களை தொடங்கி இறையரசின் பணிகளைச் செய்த அருட்தந்தை எலிஜியஸ் கிபி 660ஆம் ஆண்டு டிசம்பர் 1 நாள் விண்ணகமடைந்தார். தன் மறைமாவட்டத்தில் இருந்த கிறிஸ்துவினை அறியாத மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து அவர்களை மனம் திருப்பிய ஆயர் எலிஜியஸ் அவர்களை திரு அவை புனிதராக உயர்த்தி நாணயம் சேகரிப்போரின் பாதுகாவலராக அறிவித்தது. புனித எலிஜியஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஏழை எளிய மக்கள் தங்களது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கண்டு
வளமுடன் வாழ்வதற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் மற்றவர்கள் செய்யக்கூடிய நற்செயல்களை பாராட்டி மகிழ்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைய தினத்திலே மாதா தொலைக்காட்சிக்காக பல நிலைகளில் உதவி செய்து கொண்டிருக்கின்ற உபகாரிகளுக்காக நாம் மன்றாடுவோமா? எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இந்த மாதா தொலைக்காட்சி என்ற மாபெரும் கொடைக்காய் நன்றி சொல்லும் நேரத்திலே இதனுடைய பணிகளிலே தங்களுடைய உழைப்பிலிருந்து, தங்களுடைய தியாகத்திலிருந்து, தங்களால் இயன்ற வரைக்கும் மேலாகவே உதவி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உபகாரியும் நினைத்து பார்க்கிறோம். ஒவ்வொரு மாதமும் தங்களது வருவாயிலிருந்து தியாகம் செய்து பண உதவி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உபகாரிகளுக்காகவும் பல நிலைகளில் உதவி செய்கின்ற அத்தனை உபகாரிகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த உபகாரிகளை, இந்த சகோதர சகோதரர்களை நீர் ஆசீர்வதியும் ஐயா. அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் ஐயா. ஆண்டவரே, எனது சீடன் என்பதற்காக ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பலனை பெறாமல் போகார் என்று சொன்னீரே. இதோ இந்த உமது அன்பு பிள்ளைகள், இவர்களை நீர் ஆசீர்வதியும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, உமது பிள்ளைகள் இவர்களுக்காய் பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். மன்னகமே